மாநகராட்சியின் கல்வித்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற சென்னை பள்ளிகள் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் சென்னையின் பெருமைக்கு கட்டியம் கூறி வருகின்றது. அந்த வகையில் சைதாப்பேட்டையில் பல ஆண்டு காலமாக பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிற பள்ளியாக மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்று ஏராளமான மாணவிகள் இங்கிருந்து செல்லும் நிலை என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிக சிறந்த வகையில் சென்னையின் முதல் மாணவி என்கின்ற பெயரையும் கடந்த ஆண்டுகளில் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பள்ளியின் 55வது ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கிறது. வட்டார துணை ஆணையர், மண்டல குழுவின் தலைவர், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் முன்னிலையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பாராட்டுகளும் பரிசளிப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு, பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி செல்வதற்கு இன்றைக்கு ஏறத்தாழ 8 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தரப்படுகிற திட்டம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற திட்டமாக இருக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கிற அந்த மாணவ மாணவியர்கள் இந்த ஆண்டும் 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். புதுமை பெண், தமிழ் புதல்வன் என்கின்ற வகையிலான திட்டங்களின் பெயர்களோடு அந்த திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தின்படி ஒரு 28 லட்சம் மாணவ மாணவியர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்று பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் பெற்று வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட வேலைக்கு செல்லுகிற ஒரு அற்புதமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, கல்வித்தரமும் உயர்ந்திருக்கிறது. பொதுத் தேர்வுகளில் இவருடைய சதவிகித தேர்ச்சி என்பது அபாரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை ஒரு சிறப்புக்குரிய செய்தி, ஏற்கனவே 2553 மருத்துவ காலி பணியிடங்களுக்கு கடந்த மாதம் ஜனவரி 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்று தேர்வின் முடிவுகள் 4585 பேருக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 4585 பேரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 2553 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதோடு சேர்த்து தற்போது வரை காலியாக இருக்கிற இன்னும் ஒரு 89 இடங்களும் சேர்க்கப்பட்டு 2642 இடங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற்று நேற்றோடு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிவுற்றிருக்கிறது. 12, 13, 14, 15 ஆகிய 4 நாட்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிவுற்று இன்றைக்கு இந்த 2642 பேரை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று, நாளை, நாளை மறுநாள் என்று ஒரு 4 நாட்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பிறகு இந்த கம்யூனியல் ரொட்டேஷன் என்கின்ற வகையில் ஜாதி ரீதியான அந்த ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் 2642 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு இவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 2642 பேருக்கும் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு கவுன்சிலிங் நடத்தப்படும். கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார்கள். ஆக இந்த மாதம் அதாவது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் 10 நாட்களுக்குள்ளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் 2642 பேருக்கும் இன்றைக்கு பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 10 நாட்களுக்குள் 2642 பணியிடங்களுக்கான அந்த பணியாணைகளை தரவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவத்துறையில் மருத்துவ பணியிடங்கள் காலி இல்லை என்கின்ற ஒரு நிலை 10 நாட்களில் உருவாகவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடந்த ஆண்டில் ஒரு 1021 மருத்துவர்கள் நியமித்தோம். அந்த மருத்துவர்களுக்கு அப்போது சொல்லப்பட்ட அறிவுரை என்பது
ஓராண்டு காலம் நீங்கள் அதிக காலி பணியிடங்கள் இருக்கிற ஒரு 20 மாவட்டங்களில் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கும் கலந்தாய்வு நடத்தி அவர்களை அங்கே அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கு அப்போது சொல்லப்பட்டது, இந்த ஓராண்டு காலம் நீங்கள் பணிமாறுதல் கேட்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் அந்த 1021 மருத்துவர்களும் மிக சிறப்பாக இந்த துறைக்கு ஒத்துழைப்பை தந்து ஓராண்டு காலம் பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் கடந்த 3 நாட்களாக பணிமாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டது. கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களில் ஒரு ஒளிவு மறைவற்ற தன்மையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் தயாராகி இருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி என்னால் அந்த பணி ஆணைகள் டிபிஹெச் டிஎம்எஸ் வளாகத்தில் தரப்படவிருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அந்த மாதிரி அதிகரிக்குதுன்னு பொதுவாக சொல்லிட முடியாது. நடைபெறுகிற எங்கே சின்ன தவறு நடந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதை சீர் செய்து வருகிறார்கள். தற்போது கூட இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்குரிய அந்த தண்டனைகள் எல்லாம் சட்ட திருத்தத்தின் மூலம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆனாலும் கூட நீங்கள் சொல்வதைப் போல பள்ளிக்கல்வித்துறையும் மற்ற துறைகளும் ஒருங்கிணைந்து ஒரு சிறிய குற்றங்களும் கூட நடக்காத வண்ணம் இன்றைக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எங்கேயுமே இல்லையே. இப்போ ஏதாவது பெருமளவு நடக்குதுன்னு ஒரு பொதுவாக ஏதோ இது சொல்கிற மாதிரி இதில் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நடைபெற்ற எந்த குற்றமாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள், திமுக காரர்களோட நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே இந்த ஹிந்தி இருக்கு. ஆனால் இவங்க மாநகராட்சி அரசு பள்ளிகளில் வேணான்னு தடுக்கிறது அநீதி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை நான் நன்றாக அறிவேன். நீட்டு தேர்வுக்காக அவரை நான் நேரடியாக சந்திக்கிற போது அவரே என்னிடத்தில் சொன்னது, நான் சார்ந்திருக்கிற ஒடிசா மாநிலத்து மக்களும் கூட நீட்டை விரும்பவில்லை என்று சொன்னார். அதை அவர் மறுக்க முடியாது. எனவே அந்த மக்களும் விரும்பாத ஒரு நீட்டைத்தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு தர வேண்டிய அந்த 2152 கோடியை தருவேன் என்று அடம்பிடிப்பது ஒன்றிய அமைச்சருக்கு அழகான ஒரு நடவடிக்கையாக அது இருக்காது.